வணக்கம் மேடம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூருங்கிற ஒரு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு 3 டேஸ் பிஃபோர் வந்து 3 குழந்தைங்கள வெட்டி கொன்னுட்டு, அந்த தகப்பன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகியிருக்கான். ஸோ அதை பற்றிய தகவல் என்ன மேடம்? அதுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இறுதிச் சடங்கு நேத்தோ இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ரீசெண்டாக தான் நடந்திருக்கு. ஸோ உண்மையிலேயே தமிழகத்தையே உலுக்குன ஒரு சம்பவம்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி டீட்டெயில் எல்லாம் எடுத்துகிட்டு பேசலாம் அப்படிங்கிறதுனால தான் இப்போது இன்னைக்கு உங்களுக்கு அதை பற்றி கேட்குறேன். அதை பற்றி தகவல் என்ன மேடம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. என்ன யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். நம்மளோட தஞ்சாவூர் ஊர் மாவட்டத்தில் அதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 3 பிள்ளைங்களை வந்து ஒரு தகப்பனே, அதாவது அந்த பிள்ளைங்களை பெத்தெடுத்த தகப்பனே 3 பிள்ளைங்களையும் இந்த மாதிரி கொண்டிருக்காரு. இது எதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஒய்ஃபுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது தகராறாம். ஸோ 6 மந்த்ஸாக அந்த ஒய்ஃப் வந்து பிரிஞ்சிருக்காங்க. அந்த ஒரு கோவத்துல இந்த ஆளு இந்த 3 பிள்ளைங்களுக்கும் ஸ்வீட் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிட்டு அவரே போலீஸ்ல போய் விசாரணை அடைஞ்சிருக்காரு. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆந்திர பிரதேசத்துல இதுக்கு முன்னாடி இப்படிதான் நடந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு நம்ம சென்னை சைடு சம்திங் ஹோட்டல்ல வந்து குழந்தைய வந்து கூட்டிட்டு போய் கழுத்தறுத்து, அதுவும் பெத்த தகப்பனே கொன்னுட்டு, இந்த மாதிரி ஒரு நிறைய சமூக அவலங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. சோ இதுல வந்து தப்பு வந்து நம்ம தகப்பனை மட்டும் சொல்லக்கூடாது, அந்த குழந்தைகளை வந்து விட்டுட்டு போன தாயும் சொல்லணும். ஸோ இதுல வந்து 2 பேரையுமே ஜெயில பிடிச்சு போடணும்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா இந்த மாதிரி நிறைய தவறுகள் வந்து நம்ம சமுதாயத்துல நடந்துகிட்டே வருது. நான் என்ன சொல்ல வரேன், இதுல வந்து 2 பேருக்குமே விருப்பம் இல்ல அந்த கல்யாண வாழ்க்கைலாம், டிவோர்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதுல நீங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கலாம். யாருக்கு விருப்பம் இருக்கோ அந்த குழந்தைகளை வச்சு வாழ அவங்க பக்கம் கோர்ட்டு அவங்களே ஒப்படைச்சிரும். யார் பக்கம் அந்த குழந்தைங்க இருந்தா பாதுகாப்பா இருக்கோ, அந்த குழந்தைகளுக்கு விருப்பமா இருக்கோ, அந்த பெற்றோர் பக்கம் அந்த குழந்தைகளை வந்து கோர்ட் வந்து ஒப்படைச்சிருவாங்க. அப்படியும் இல்ல 2 பேரண்ட்ஸுமே விருப்பம் இல்ல, நாங்க அந்த குழந்தைகளை வளர்க்க மாட்டோம்னா அதுக்குன்னு காப்பகங்கள் இருக்கு. அது வந்து நம்ம கோர்ட்டே ப்ரொடியூஸ் பண்ணிடும் பிள்ளைங்களை. சோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. தேவை இல்லாம எதுக்கு இந்த மாதிரி அப்பாவி உயிர்களை வந்து கொல்றாங்க அப்படின்னு தெரியல. இந்த உலகம் வந்து ரொம்ப பெருசு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த காப்பகத்துல விடலாம், அனாதமனத்துல விடலாம், நிறைய வசதிகள் இருக்கு. இப்போதைக்கு எத்தனையோ பேர் குழந்தைகள் இல்லாம இருக்காங்க. 3 பிள்ளைங்களை, 3 பிஞ்சு பிள்ளைகளை கொல்றதுக்கு அவனுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ தெரியல. சோ அது கொல்லிட்டு அவனே போய் சரண்டராவும் ஆயிருக்கான். ஏன்னா அவனு தேடிலாம் பிடிச்சாங்கன்னா பிச்சு விடுவாங்க, பிச்சு அந்த அளவுக்கு கிரைம் பண்ணியிருக்கான். சோ அதனால அவனே பயந்து போய் சரண்டர் ஆயிட்டான். இல்லை மேடம், இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ 6 மாதம் வந்து இவங்க பிரிஞ்சு இருந்திருக்காங்க. இப்போ இந்த 6 மாத காலமாகவும் வந்து இந்த குழந்தைகள் வந்து இவனோட தான் இருந்திருக்குதா? ஆமா, இவர் தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதானே எரிச்சல்ல அப்படி பண்ணியிருக்காரு. 6 மாசமா அவங்க அம்மா வரல. அதுக்கப்புறம் ரீசெண்டா வந்து அந்த மனைவியை வந்து இவர் வந்து கான்டாக்ட் பண்ணியிருக்காரு போல, போய் பார்த்துருக்காரு போல. பார்த்துட்டு நீங்க உடனே வீட்டுக்கு வா, ரிட்டர்ன் வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அம்மா வரல அப்படின்ன உடனே கோவத்துல தண்ணி அடிச்சுட்டு வந்து வீட்டுல வந்து குழந்தையெல்லாம் வெட்டி கொண்டிருக்காரு. சரி, நான் என்ன சொல்ல வரேன், அந்த அம்மா இதுக்கு குழந்தைகளை வந்து இந்த ஆள்கிட்ட விட்டுட்டு போச்சு. ஏற்கனவே புருஷன் சரியில்லைன்னு தானே நீங்க போயிருக்கீங்க. அப்போ குழந்தைகளுக்கு மட்டும் சரியா இருப்பாரா? குழந்தை எப்படி பாதுகாப்பா இருக்கும் அந்த ஆள்கிட்ட? சோ இது வந்து ஒரு தாயா இருந்துட்டு அந்த பெண்ணுக்கும் எப்படி ஒரு மனசு வந்தது? 3 பிள்ளைகளை அப்படி ஒரு தகப்பனை நம்பி தனியா விட முடியுமா? இப்ப உள்ள காலம் என்னெல்லாம் நடக்குது. சரி, அது 2வது விஷயம். 3 பிள்ளைங்களை ஒரு ஆள் ஒத்தையில வளர்க்க முடியுமா? அந்த ஒரு காமன் சென்ஸ் வேண்டாமா? சோ அதனால இந்த தவறு வந்து இரு தரப்பினரிடையுமே இருக்கு. இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு வந்து வேற ஏதோ தொடர்பு இருந்ததாகவும் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. பட் அப்படி இருக்கும் பட்சத்துல இத வந்து எப்படி எடுத்துக்கிறது இந்த சமூகத்துல? எதுவுமே புரியல மேடம். அதுவும் இந்த பிஞ்சு குழந்தைகள் என்ன தப்பு பண்ணிச்சு சார்? இந்த மாதிரி நிறைய இருக்கு சார். முதல்ல இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கி வச்சது நம்ம அபிராமி தான். ஃபேமஸான கேஸ். அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஏதாவது கிராமங்கள்ல, ஏதாவது நகரங்கள்ல நடந்தது வந்து நமக்கு அதுக்கு வராம இருந்தது. மீடியால வந்து அந்த அளவு பப்ளிஷ் ஆகல. 1, 2 அங்கங்க நடந்திருக்கும், அதை அப்படி விடுறோம். இது வந்து அபிராமி பண்ண செயல் வந்து உலகம் ஃபுல்லா பரவி ஒரு துணிச்சல், தைரியம் எல்லாம் வந்துட்டு. ஆனா என்ன நான் சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி தப்பு பண்றவங்க கடைசி வரைக்கும் அவங்க நினைச்ச வாழ்க்கையில இருக்க முடியாதுன்னு சொல்ல வரேன். எந்த வாழ்க்கைக்காக உங்களோட திருமண வாழ்க்கையை தியாகம் பண்ணி, உங்களோட பிள்ளைங்களை தியாகம் பண்ணி நீங்க போறீங்களோ, அந்த வாழ்க்கையில நீங்க கடைசி வரை நிம்மதியா இருக்க முடியாது. விதி வந்து உங்களை இருக்க கூடாது.
சோ அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். பெண்களை நான் சொல்றேன். நீங்க வந்து நல்ல ஒரு கவர்ச்சிக்காக போறீங்க, ஆசை வார்த்தை பேசுனா இந்த புருஷனோட அவன் நல்லா பேசுறான் வைக்கிறான் தான் கெட்டின புருஷனை விட்டுட்டு போறீங்க. அதாவது நான் வந்து எல்லா பெண்களையும் சொல்லல, இதை வந்து நீங்க கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு இதுல எடுத்துக்கணும். ஏன்னா சிலவன் வந்து புடிச்சு அப்படி இப்படி கொடுமைப்படுத்துற ஆட்களும் இருக்கு. அதை விட்டுட்டு போறது பிரச்சனையே கிடையாது. சில ஆண் மகன்கள் நல்லவங்களதான் இருக்காங்க, குடும்பத்துல நல்ல ஒரு இதாதான் இருக்காங்க. அதுவுமே உங்களுக்கு போர் அடிச்சு போய் ஏன்னா ஒருத்தன் பேசுறது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் போறாங்க. சோ அந்த மாதிரிப்பட்ட பெண்களை சொல்றேன், அபிராமி மாதிரிப்பட்ட பெண்களை நான் சொல்றேன், நல்ல பெண்களை நான் சொல்லல. சோ அந்த மாதிரி போகும்போது இந்த மாதிரி நிறைய சமுதாய சீர்கேடுகள் நடக்குது. இத வந்து நம்ம வந்து எப்படி பிரிவென்ட் பண்ணணும்னா கடுமையான தண்டனைகள் கொடுக்கறது மூலமா இத வந்து பிரிவென்ட் பண்ணலாம். இவருக்கு எந்த மாதிரியான தண்டனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? மேக்சிமம் பனிஷ்மெண்ட் தான் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு. சோ அந்த மாதிரி சமுதாய சீர்கேடுகள் வந்து தடுக்கணும்னா நீதிபதிகள் அவர்கள் கையில தான் இருக்கு, அவங்க தகுந்த தண்டனை கொடுப்பாங்க. இல்ல இது மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன மேடம் பண்ணணும்? சார் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன், ப்ராப்பரா அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கைடன்ஸ் கொடுக்கணும். இப்போ உள்ள ரீசெண்டான இளைய தலைமுறைகளுக்கு அவங்களோட அம்மா அப்பா கொஞ்சம் கைடன்ஸ் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இப்ப எல்லாமே அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணுது. முன்னாடி எல்லாம் கல்யாணம் பண்றதுக்கே அது முன்னாடி பழைய காலத்துல சைல்ட் மேரேஜ் இருந்தது. அதுக்கப்புறம் நம்மளோட சமுதாய சீர்கேடாவது, மெச்சூரிட்டி இல்ல, அவங்களுக்கு வந்து குடும்பம் நடத்த மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு ப்ராப்பரான ஒரு ஏஜ் பிக்ஸ் பண்ணாங்க. இப்போலாம் அந்த ஏஜ் முடிய கல்யாணம் நடக்குது பாருங்க. முக்காவாசி கல்யாணம் 17, 16லயே பண்ணிட்டு போக்சோல வந்து நிக்குது நம்ம இதுல. சோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதாவது ஒரு மெச்சூர்டான ஏஜோ மெச்சூர்டான மென்டாலிட்டியோ இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு சின்ன பிள்ளைத்தனமா கல்யாணம் பண்ணிட்டு 3-4 பிள்ளைன்னு பெத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுல வளர்க்க தெரியாம ஃபேமிலியை வந்து மெயின்டைன் பண்ண தெரியாம புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் பிரச்சனை வர்றதா இதோட பேஸ்மெண்டே காரணம். சோ அதனால வெல் மெச்சூர்டா இருக்கும்போது கல்யாணம் பண்ணுங்க. உங்களுக்கு ப்ராப்பரா கல்யாணம்ங்கிறது இப்ப நம்ம ரீசெண்டா நம்ம உச்ச நீதிமன்றமே ஒரு இது போட்டாங்க. எப்படின்னா கல்யாணம்ங்கிறது 2 பேருமே கல்யாணம் பண்ணிட்டு இண்டிபெண்டா இருக்கணும்னு யாருமே நினைக்க முடியாது. அப்படி நினைக்கிறவங்க தயவு செய்து கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. எப்படியும் கல்யாணம் பண்ணா ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க டிபெண்டா தான் இருக்கணும், ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க அடிபணிஞ்சுதான் இருக்கணும். அவங்களுக்கு நீங்க இது பண்ணணும், உங்களுக்கு அவங்க பண்ணுவாங்க. நீங்க சொல்றதை அவங்க கேட்கணும், அவங்க சொல்றதை நீங்க கேட்டுதான் ஆகணும். சோ அந்த ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும் 2 பேருக்குள்ள. அப்பதான் அந்த லைஃப் நல்லா போகும். சும்மா உங்க இஷ்டத்துக்கு இல்ல நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், சும்மா உலகத்துக்காண்டி ஒரு 2-3 பிள்ளைகளை பெத்துட்டேன், ஆனா என்னோட வாழ்க்கை என் விருப்பம், நான் ஃப்ரீ பேர்டுன்னு ஆம்பளைங்களோ பெண்களோ போனா அந்த மாதிரிதான் குடும்பங்கள் வந்து சீரழியும். அந்த பிள்ளைங்க அப்பாவே உயிர்கள், அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அந்த உயிர்களை வந்து நீங்க காப்பகத்திலே எங்கேயாவது விட்டா கூட அது ஏதாவது ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு போகும். ஏதாவது ஏன் சார் இப்போ என்ன சொல்றது, இப்போ எல்லாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. கவர்மெண்டா இருக்கட்டும் பிரைவேட்டா இருக்கும், நிறைய இது வந்திருக்கு புரியுதா. நிறைய பேர் இந்த மாதிரி பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்கிறாங்க, அவங்களுக்கு மருத்துவ செலவு எல்லாமே பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சோ அதனால இவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு எனக்கு புரியல. உங்களால முடியல பிள்ளைகளை வளர்க்க முடியலன்னு கொண்டு போய் விட்டுற வேண்டியது தானே. எங்களால முடியலையா, எங்களால பார்க்க முடியல. குழந்தைகளையே வந்து 6 மாசமா தொடர்ந்து ரொம்ப துன்புறுத்தி இருக்காரு, அடிச்சிருக்காரு அப்படிங்கறத சொல்றாங்க. இப்போ பக்கத்து வீட்டுல எல்லாம் அவங்க எல்லாம் வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க, ரொம்ப அடிச்சிருக்காரு, துன்புறுத்தி இருக்காரு, டெய்லி வந்து பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டா வந்து அவருடைய மனைவியை போய் மீட் பண்ணியிருக்காரு போல, மீட் பண்ணிட்டு வீட்டுக்கு திரும்ப வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆனா ஆக்சுவலா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பொண்ணுக்கு வேற ஏதோ தொடர்பு இருந்து அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ அதனால இவர் வந்து ரிட்டர்ன் கூப்பிட்டுருக்காரு, வரல அப்படின்னு ஒன்று கோவத்துல, அவ மேல உள்ள கோவத்துல வீட்டுல வந்து 3 குழந்தையுமே கழுத்துல வெட்டி கொலை செஞ்சுட்டாரு. ஆக்சுவலா இப்போ ரீசெண்டா அந்த மளிகை கடைக்காரர் ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பிள்ளைங்களோட பக்கத்து வீடா சம்திங் அந்த மாதிரி. அதுல வந்து அந்த மூத்த பொண்ணு எல்லாம் 12 வயசு பொண்ணு, ரொம்ப மெச்சூர்டா, வெல் மெச்சூர்டா. சோ அந்த மாதிரி அவங்க அம்மா விட்டுட்டு போனதுல இருந்து அந்த பொண்ணுதான் கடைக்கு போய் காய்கறியோ இந்த மாவு பாக்கெட்டோ அதெல்லாம் வாங்கி அந்த 2 சின்ன பிள்ளைங்களுக்கும் அவங்களோட தங்கச்சி தம்பிக்கு தோசை சுட்டு கொடுக்கறது, இதுவே சட்னி வச்சு அதால முடிஞ்ச அளவுக்கு அந்த பிள்ளைங்களை பாக்குறது, அந்த மாதிரி நல்லா பண்ணிருக்கு. பாடங்கள்லாம் அந்த பிள்ளைங்களே ஹோம்ஒர்க், அந்த பிள்ளையே அவங்களோட தம்பி தங்கச்சிக்கு ஹோம்ஒர்க் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி பிள்ளைங்களை கொண்டுட்டு எப்படி அந்த ஆளுக்கு வந்து எனக்கு எப்படி சொல்லனே தெரியல. எப்படி அந்த ஆள்லாம் சமுதாயத்துல எனக்கு இருக்கணும்னு நினைக்காரு. பிள்ளைகளே போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஆட்கள் எல்லாம் நம்ம சமுதாயத்துல என்ன ஒரு மிருகத்துக்கு கூட ஒப்பிட முடியாது. ஒரு மிருகம் கூட அதோட குட்டியை தான் பாதுகாக்கும்.
நீங்க பாருங்க, நம்ம இதுல பாருங்க, ஒரு நாய்க்குட்டியா இருக்கட்டும், ஒரு பூனை குட்டியா இருக்கட்டும், குட்டியை போட்டா அந்த அது பக்கத்திலேயே இருக்கும். நம்மள வந்து பார்க்க கூட விடாது, மனிதர்களை கிட்ட நெருங்க விடாது. சோ அந்த மாதிரி காட்டு விலங்குகளா இருக்கட்டும், யானையெல்லாம் பாருங்க, அதோட குட்டி வந்ததுன்னா நம்மள வந்து அந்த சைடே போக விடாது, ரோட பிளாக் பண்ணிரும். அதுக்கெல்லாம் போன பிறகுதான் நம்மளோட இது பண்ணும். சோ அந்த மாதிரி ஒரு விலங்குக்கு இருக்கிற அறிவு கூட 6 அறிவு படைத்த மனிதனுக்கு இல்லை. அதுதான் ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்கு இப்போ உள்ள காலகட்டத்துல. அதுவும் அந்த ஆள்லாம் எனக்கு எப்படி சொல்லன்னு தெரியல சார். எனக்கு ஒரு ஒரு மிருகத்துக்கு கூட ஒப்பிட முடியாத ஒரு ஒரு கேவலமான ஒரு பிறவி இது. இந்த மாதிரி எல்லாம் பெத்த பிள்ளையில கொல்லணும்னு யாருக்காவது மனசு வருமா? அந்த மாதிரினா அந்த அளவுக்கு வெறி மனைவி மேல அந்த அளவுக்கு இருந்திருக்கு, அந்த அளவுக்கு கோவம் இருந்திருக்கு. கோவத்துலனாலும் ஓம்பளையே தானே கொன்ன. இப்ப 2 பேரோட பிள்ளைங்க தானே அது. சோ இப்ப யாரு வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில நீங்க தான் கிடக்கணும். சோ அதனால இந்த திடீர் கோவம் வந்து இந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு சொல்ல வரேன். இல்ல மேடம், இவன் ஜெயிலுக்கு போனாலும் நல்லா தின்னு கொளுத்து நல்ல நிம்மதியா தான் மேடம் இருப்பான். இவன் என்ன பண்ணுவான், இங்க அரபு நாட்டு தண்டனை தான் வரணும் இதுக்கெல்லாம். வந்து இந்த மாதிரி பச்சை குழந்தைங்களெல்லாம் கொன்னுட்டு இவனுக்கு இன்னும் உயிரோட இவன் இன்னும் இருப்பான் 70 வயசு வர, தாராளமா சந்தோஷமா இருப்பான். 3 குழந்தைங்க கொண்டாச்சு, பிள்ளைங்க பாவம். தேவையில்லாம அந்த 3 உயிரை உலகத்துக்கு கொண்டு வந்து இதெல்லாம் சொல்லும்போது தான் வருத்தமா இருக்கு. என்ன செய்ய சார், நான் என்ன சொல்ல வரேன், நம்ம சமூகத்துக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், யாரானாலும் இருக்கட்டும், உங்களால முடியல, உங்க பிள்ளைகளை வளர்க்க முடியல, உங்களுக்கு வந்து அந்த குடும்பத்துல இருக்க முடியலன்னா தயவு செய்து ஒரு நல்ல முடிவா எடுங்க. இந்த மாதிரி மத்தவங்களை கொல்றது, மத்தவங்களை இது பண்றது, அதே மாதிரி புருஷனை பொண்டாட்டி கொல்றது, பொண்டாட்டிய புருஷன் கொல்றது, ஏதோ குக்கர்ல வச்சு அவிக்கிறது, அம்மிக்கல்ல வச்சு இடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. நம்ம ரீசெண்ட் டேஸ்ல பாத்துட்டு தானே இருக்கோம். அந்த அளவுக்கு என்ன ஆக்ரோஷம் ஒரு மனிதனுக்கு. உங்களுக்கு முடியலன்னா விட்டு விலகிருங்க சார். நான் என்ன சொல்ல வரேன், இப்போ வந்து நம்ம சமுதாயமோ நீதிமன்றமோ உங்களுக்கு வந்து இடைஞ்சலா இருந்தா நீங்க சொல்லலாம், இல்ல நீங்க இப்படிதான் வாழணும், இப்படிதான் நீங்க இருக்கணும், நீங்க வந்து வேற கல்யாணம் பண்ணக்கூடாது, டிவோர்ஸ் பண்ணவே கூடாதுங்கிற ஒரு சட்டம் இருந்தா நீங்க இந்த மாதிரி விபரீத முடிவுலாம் எடுக்கலாம் ஆக்ரோஷத்துல. இப்போ சட்டங்கள்லாம் சொல்லுது இல்ல, உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்க தயவு செய்து நீங்க அதை விட்டு விலகிருங்க. டிவோர்ஸ் இருக்கு, எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ கூலிங் பீரியட் அது இதுன்னு வச்சு நிறைய கணவன் மனைவி சேர்ந்தவங்களும் இருக்காங்க இதுல. சோ அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிருக்கலாம். தேவையில்லாம இப்போ வம்பா 3 உயிர்கள் போயிடுச்சு. அது வந்து ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லிக்கிறேன் நான். பயனுள்ள தகவலை பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம். நன்றி சார்.